பொண்ணம்மா, காலையில போன என் மகன் இன்னும் வர காணோம். என்ன நேரமாச்சு? தெரியலையே அத்தை. டோரா இன்னும் வரலையா? வரலன்னு தானே கேக்குறேன். கொஞ்சம் பொறுத்து பாப்போம். சமைச்சிட்டு இருக்க, சமைச்சிட்டு போயிட்டு தேடுறேன். இல்லம்மா, வள்ளி படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஏதோ போதுப்பா. ஒரே படிப்பை பத்தியே கேட்டுட்டு இருக்காதப்பா. அது சரிம்மா, நான் கேட்கலமா. ஏயா எப்ப பாரு வள்ளியே நோண்டிட்டு இருக்கிறீங்க? அவளை நோண்டாம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடி. செல்ல மொபைல என்ன செய்ய? மூஞ்சம் முக கட்டியும் பாரு. அப்படின்னா நீங்க கூட தான் எனக்கு செல்லமான புருஷன், தங்கமான புருஷன். எனக்கு கூட தான் உங்களை நோண்டாம தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்குன்னு உங்களை நோண்டவா? அத்தாடியோ, உன்கிட்ட வாய் கொடுத்தவெல்லாம் ஜெயிக்க முடியுமா? அந்த பயம் இருக்கட்டும். தப்பிச்சம் போலயே. அப்பா அம்மாட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்ல? சரி சரி, போ போ. இங்கே நின்னுகிட்டு இருக்காத, காத்து வர மாட்டேங்குது. ஏதாவது சாப்பிட கொண்டு வா. ஆளப்பாரு தொடப்ப கட்ட மண்டையா. அம்மா கொஞ்சம் எனக்கும். சரி நீயும் வா, கொஞ்சம் வேலை வெட்டி பாத்து கொடு. ஐயோ ஒன்னும் வேணாமா? அடிச்சிருக்கி ஒரு வேலை வெட்டி பாத்து கொடு சொன்னதுக்கு ஒன்னும் வேணாமா? போனா போற வீட்டுல எப்படி போய் குப்பை கொட்ட போற? அதெல்லாம் என்ன கெட்டிப்பால அவன் பாத்துப்பான். நான் குப்பை கொட்டுவேன், அவன் வாருவான். என்ன பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கணும். சந்தி சிரிக்காம இருந்தா சரிதான். ஐயா, வண்டியை தொடச்சிட்டாயா? புறப்படுவோமா? அட நீயா தம்பி, எப்போ வந்த? நல்லா இருக்கியாப்பா? இருக்கேன் ஐயா. இது யாருப்பா புதுசா? இவரு ரொம்ப நல்ல தம்பி, வேலைக்கு வச்சிருக்கேன். என்னைக்கு இந்த தம்பி வேலைக்கு சேர்ந்தாரோ அன்னில இருந்து எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது இவர் இல்லாம. ஐயா இது யாரு? இவதான்ப்பா என் மூத்த பொண்ணு. சரிங்க ஐயா, கிளம்புவோம். சரிப்பா வா, நான் வரேன்டி வள்ளி. பாத்து போப்பா. இல்லாடா இது இந்த பையனை பாக்கும்போது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. பாப்போம். சிவனாண்டி ஓவரா குடிச்சிட்டோம்ல. போயா பாப்பா, இதுவே காமி. அடியே மாரியம்மா, சைடிஸ் கொண்டால. அட பாவி மனுஷன், இப்படியே குடிச்சு குடிச்சு வீணா போறியா? அட கடவுளே, நீயுமா? என்னையவே உதச்சிட்டலையா நீ? உனக்கு என்னையா வேணும்? நான் குடிச்சிருக்கேன் தெரியலையா உனக்கு? எனக்கு நல்ல காரசாரமா சைடிஷ் வேணும். என்ன வேணும்? சைடிஷ் சொல்லுவாங்கல்ல, சைடிஷ் வேணும். சாருக்கு என்ன சைடிஷ் வேணும்? நல்ல சிக்கனோ மீனோ இல்ல கருவாடியோ நல்லா வறுத்து கொண்டு வா. ஓ தோ வரேன். பாரு, நடு வீட்டுல கண்ட கழுதியெல்லாம் கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிடுறது. வர வர எல்லாருமே நம்மள ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வர வர கெட்னவ பாராட்டுறா, ஃப்ரெண்ட கெட்னவ பாராட்டுறா. வர வர எல்லா இடத்துலயும் பாராட்டு குவியுது. சிவனாண்டி, அவ உன்னை பாராட்டல, காரி துப்பிட்டு போறா. வீடுல போதையில இருக்க யாரு என்ன பண்ணா நமக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி திட்டினா என்ன, உன் பொண்டாட்டி திட்டினா என்ன, எல்லாம் நம்ம பொண்டாட்டி தான். இல்லே போதையில தப்பா சொல்ற. உன் பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டி. ஓ அது உன் பொண்டாட்டி இல்ல, யார பார்த்தாலும் என் பொண்டாட்டியே பாக்குற மாதிரி இருக்குல்ல. சைடிஸா கேக்குற? சைடிஸ் பொடியா எலிடிஸ்? என்ன அது எலிடிஸா? என்ன மாதிரியாமா? உன்ட்ட நான் என்ன கேட்டேன்? மீன் தானே கேட்டேன். அடு வீட்டுல குடிச்சிட்டு அரட்டை பண்ண உனக்கெல்லாம் மீன்லாம் தர முடியாது. பொடியா எலிடிஸ இத வறுத்து சாப்பிடு. இல்லடி என்ன வாய் நீளுது? சைடிஸ் கேட்டா எலிடிஸ் எடுத்து வந்து நீட்டுற. அப்படிதாயா நீட்டுற. உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ. என்ன வாய்? கழுதைக்கு என் நன்மை முன்னாடியே என்ன கேவலப்படுத்திட்டல. அப்படிதாயா பண்ணுவேன். உன்னை பாராட்டுறதுக்கு நீ ஒண்ணு ஒழுங்கான வேலை பண்ணிட்டு கிடக்கல நடு வீட்டுல. என்னடி சொல்ல உன்ன? இல்லையே ரவி, விட்டுல பாவம். என்ன நான் அடிச்சேன், தலையை காட்டி குனிஞ்சிட்டே இருக்க. என்ன அடியா? அடிக்கலையா? என்ன சொல்ற? நான் தான் அடிச்சல. அடிச்சியா? நீ எங்க அடிச்ச? இன்னும் அடிக்கவே இல்லையே. என்னடா இது? ஏன் இப்பதான் அடிச்ச? பொய் சொல்லாதயா. அடியா? இன்னும் எத்தனை அடி வேணுமோ அடி. இல்ல விளையாடுறியா? என்னயா பாக்குற? நீ எத்தனை அடி அடிச்சாலும் வலிக்காது. ஏன்னா மறுத்து போன மரக்கட்டையா இது. ஆனா உன்னை சும்மா விட மாட்டையா. என்னையே அடிச்சிட்டல, அதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ண போற? பொறுத்திருந்து பாரியா. தருதலைங்களா இருக்குது. தருதலைங்களோட சேர்ந்தா தருதலையா ஆகாம சரியாவா இருப்பானுவோ? இளைய ரவி, நம்ம பொண்டாட்டி எங்க போறா? இளைய எத்தனை தடவை சொல்லிருப்பேன், நம்ம பொண்டாட்டின்னு சொல்லாத அவ ஏன் பொண்டாட்டின்னு. சரிடா, போதையில தெரியாம சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியலையே. ஆமா, அவ எங்க போறா? அந்த கழுதை எங்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏலே பொன்னம்மா, என்ன ஹாயா பல்ல காட்டிட்டு இருக்க? உன் வீட்டுக்காரரு என் வீட்டுக்காரரை கெடுத்துட்டாரு. இப்பதான் கொஞ்சமாவது உருப்பட ஆரம்பிச்சாரு. அதுவும் உன் புருஷன் வந்து கெடுத்து போட்டான்.
என்னால சொல்ற? ஏ கிழவி, ஆமா உன் மகன் என் வீட்டுக்காரரை கெடுக்கிறான். என்ன கெடுத்தாரு? கொஞ்ச நாளா என் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு குடிக்காம தெரிஞ்சிருந்தாரு. இப்ப திருப்பியும் குடிக்க வச்சு கெடுத்தான் உன் வீட்டுக்காரரு. அடி ஆத்தி, நல்லா இருக்கே. யாரு வீட்டுக்காரரு? யாரு கெடுத்த? உன் வீட்டுக்காரரு தான் என் வீட்டுக்காரரு கெடுத்தாரு. ஏய், உன் மாப்பிள்ள தாண்டி. ஏய் இல்லடி, உன் வீட்டுக்காரர் தாண்டி கெடுத்தாரு. இப்ப அதுக்கு எதுக்கு என் வீட்டுல வந்து சண்டை போடுற? கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப என் நடு வீட்டுல வந்து உன் மாப்பிள்ள படுத்து கிடக்குறான். ஐயோ போச்சா, சிவனாண்டி செத்தா இன்னைக்கு. சரி இப்ப என்னங்கிற? என் மகன் கிடப்பான் ஆம்பளனா அடுத்தவங்க வீட்டுல வந்து படுக்கலாமா? அதுவும் நடு வீட்டுல. என் மகன் உன் வீட்டுக்கு எதுக்கு வர போறான்? உன் வீட்டுக்காரர் கூப்பிட போய் தான் வந்திருக்கான். அப்படி சொல்ல மாட்டேன். ஆக அவர் செய்யற தப்புக்கெல்லாம் நீங்க 2 பேரும் துணையா இருந்தீங்கன்னா இப்படிதானே கெட்டு குட்டிச்சோரா போவான். என்ன செய்வியோ ஏது செய்வியோ, செம்ம போதையில கிடக்குறான். வந்து கூட்டிட்டு போ. எங்க அந்த பரதேசி வரட்டும். அவனா வரதுக்கு அவன் ஒன்னும் சுய அளவுல இல்ல, ஃபுல் போதை. நீ வந்துதான் தூக்கிட்டு வரணும், சின்ன பப்பா மாதிரி. நான் துரத்தி விடுறேன், கூப்பிட்டு வச்சுக்க. மறுபடியும் என் வீட்டு பக்கம் தலை வைக்க விட்டுறாத. அத மீறியும் விட்டேன்னு வை, சரி இருக்காது சொல்லிட்டாமா. அப்புறம் நாட்டாம பஞ்சாயத்து கூட்ட வேண்டியது இருக்கும். கண்ட கண்ட நாயாலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பழுக்க வைக்க வேண்டியது. எங்க அந்த பாலா போன பரதேசி வரட்டும் இன்னைக்கு. ஐயோ கடவுளே, என் மகன் செத்தானா? பொண்ணுமா எங்க போற? என்னத்த என் மகனை ஏதோ பண்ணிடாத பொண்ணுமா. இன்னும் எதுக்கிட்ட அந்த கழுதையை விட்டு வச்சுக்கிட்டு? உங்க மகனும் திருந்துற மாதிரி தெரியல. பெடி ஊரெல்லாம் 4 பேர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு உன் மகனை ஒரே வெட்டில வெட்டி சாச்சிடலாம். பொண்ணுமா அப்படி பண்ணிடாத பொண்ணுமா, கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அப்ப என்னதாத்த செய்ய நீங்களே சொல்லுங்க. பாத்தீங்களே நல்லா நாட்டுக்கு தொங்குற மாதிரி கேட்டுட்டு போறா. தெரியும். அந்த நாதாதி பையல என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. இதுக்கப்புறம் பொறுமை இல்லத்த. நம்ம பொண்டாட்டி என்ன பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா? என்னத்த அதிர்ச்சி ஆயிட்டிய? பின்னால பாரு. பொண்ணுமா என்ன இழுப்பு? தோர எங்க போயிட்டு வரீங்க? வேலைக்குதான். அப்படி என்ன வேலையை வெட்டி கிழிச்சிட்டிய? வேற என்ன கரும்புதான். அப்படி எத்தனை கரும்பு வித்திய? காசு எவ்வளவு சம்பாரிச்சிய? இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாள், ஏதாவது தெரிஞ்சு போச்சா? சம்பாதிச்ச என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு? தண்ணி அடிக்கவா? ஆமா இல்ல சொல்லியா சொல்லு. ஆமாவா இல்லையா? என்ன முழுங்குற? இப்போ எங்க இருந்து வர? ஒரு வேலையா போயிருந்தேன். தோரா அப்படி என்ன வேலையை வெட்டி கிழிக்க போயிருந்திய? பொண்ணம்மா அப்படியா ஒண்ணும் இல்ல பொண்ணம்மா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். போய் கும்மி அடிச்சேனா? பத்தாததுக்கு அவனும் கும்மி அடிச்சிருப்பானே. அப்புறம் கும்மி அடி அம்மா கும்மி அடின்னு இருந்திருக்கோமே. ஏலே பொண்ணம்மா விட்டுல, வந்தவனை நிக்க வச்சு கேள்வி கேட்காத என் மகனை. இவரெல்லாம் சும்மா விட்டா சரி வராது. ஏலே பொண்ணம்மா வேணாம், சொல்றது கேளு. இதுக்கப்புறம் என்னத்த கேக்குறது? பொறுமையே இல்ல. இவரை வெட்டி தான் சாய்க்க போறேன். பிடிக்காதீங்க விடுங்கட்ட, அருவாரை எடுத்துட்டு வரேன். ஆத்தா உனக்கு எதுக்கு சிரமம்? இந்தா புடி, நானே எடுத்துட்டு வந்துட்டேன், உனக்கு வேலை மிச்சம். அட நார பையல பாண்டி பையல, இப்படி வந்து சேர்ந்திருக்கியே. நீ யாரா என் மகனுக்கு கடைக்குட்டியா? ஆமா ஆத்தா, கடைக்குட்டின்னு தூக்கி வச்சல, பாத்துக்க. உன் மகனுக்கே வெனக்குட்டியா வந்து சேர்ந்திருக்கான் என் கடைசி மகன். வேணாம்ல பாண்டி, இந்த ஆளை விட்டுட்டு நான் எதுக்கு போய் ஜெயில கழிப்பீங்கணும்? இந்த ஆளுக்கு சரியான தண்டனை என்ன தெரியுமா? ஒரு நாள் இந்த நாய வெளியே தள்ளி கதவை சாத்த. இன்னும் என்ன பொறுத்துக்கிட்டு செஞ்சிருமா? ஊரெல்லாம் சந்திச்சிருச்சுக்கிட்டு இருக்கு. ஆத்தா பாலு. பொண்ணுமா வேணா பொண்ணுமா, என் மகனை வெளியே தள்ளாத. நான் சொல்றதை கேளு. கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நானும் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் அத்தை. உங்க மகன் இந்த வீட்டுல இருந்து என் உயிரை எடுத்தது போதும். தயவு செஞ்சு கிளம்ப சொல்லுங்க. இப்ப அவரு போறாரா இல்ல நான் போவா? பொண்ணம்மா வேணா பொண்ணம்மா. போயா பொண்ணுமா, கடைசியா நான் சொல்றதை கேளு. என் மகனை வெளியே துரத்தாத. இப்போ கடைசியா சொல்லிட்டேன். நீங்களா போறீங்களா இல்ல நான் கிளம்புவா? என்னால பொண்ணுமா உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? என்னைக்கு என் மகன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நீ சொன்னியோ அன்னைக்கு நானும் இருக்க மாட்டேன். பரவாயில்லத்த, ரொம்ப நல்லது. நீங்களும் கிளம்புங்க. அடி பாவி, ஒரு பேச்சுக்கு நான் சொன்னேன் என் மகனை அனுப்புனா நானும் போவேன், என்ன அனுப்ப மாட்டான்னு நினைச்சு சொன்னேன். கடைசியில என்னையே போக சொல்லிட்டாரு. போங்க, நான் சொல்றேன்ல நேரம் ஆகுது. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க 2 பேரும். என்ன ஆத்தா இவ இப்படி சொல்லிப்புட்டா? போல நார பையல, எல்லாம் உன்னாலதான். பொண்ணுமா தொலை பண்ணம்மா, யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். ஆகட்டும், ஊர் பேசட்டும். அப்படியாவது புத்தி வருதா பாப்போம். இப்போ என்ன ஆத்தா பண்றது? வேற என்ன,
உட்காரதான் செய்யணும். கால் வேற கடுக்குது. சும்மாவா உன் அப்பா வீட்டுக்கு பின்னாடி திண்ணைய கட்டி வச்சிருக்கா? உட்கார வசதியா இருக்கு பாரு. தொலை பொண்ணம்மா. முடியாதுல இடிலாச்சு வேணாண்டி. அவளை போட்டு தொந்தரவு செய்யாத, அவளே துறப்பா. நீனு என்னத்த வெளியே உட்காந்துருக்கிய? சும்மாதான் காத்துவாங்க. ஓ சரி சரி, நீ வேணுமா வாங்கிக்கிறியலா? யாரா இந்த பொம்பளை இந்த காலத்துல கும்முன்னு இருக்கு? ஏற்கனவே என் மருமவக்காரி நீ தான் ஆக்கிட்டு கிடக்குறா. ஓ சரி சரி, அப்போ நான் வாரேன், நேரமாச்சு. சரி சரி போ. நீனு இந்த பொம்பளை செம்மையா இருக்காளையா? ஆத்தாட்ட கேட்க வேண்டியதுதான். ஆத்தா, யார் இந்த பொம்பளை? இது வரைக்கும் இந்த தெருவுலையும் ஊர்லயும் பார்த்ததே இல்ல. அவங்களா? அவங்க குடிமாறி நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. பேர் என்ன? பேரு கலைவாணி. கலைவாணியா? கலை சூப்பரா இருக்கு. அதை ஏன்டா நீ கேக்குற? சும்மாதாமா தெரிஞ்சுக்கணும்ல. ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறேன். யார் யார் வரா போறா தங்குறான்னு தெரிய வேணாமா? அத தெரிஞ்சு நீ என்னால கிழிக்க போற? தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அத போய் தெரிஞ்சுக்க. பாத்து பொண்ணமாக்கு தெரிஞ்சதுன்னு வையி, உன் டப்பா டான்ஸ் ஆடிட போகுது. சோழிய முடிச்சிருவா. நீனு அட, திரும்பியும் அதே குரலு. என்னத்த இவ்வளவு நேரம் ஆயே வெளியவே உட்காந்துட்டு இருக்கிய? கிட்ட வா சொல்றேன். என்ன சொல்லுங்க. என் மருமவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டையா ஆகி போச்சு. அதனால என் மவனையும் என்னையும் வெளியே தள்ளிட்டா. வெளியே நின்னுட்டு இருக்கோம். தியாத்தி, இந்த காலத்துல இப்படி ஒரு மருமவளா? மதியம் வெயில் அடிக்குது, அத்தைக்காரிய வெளியே உட்கார வச்சிருக்காளே. இப்படி போடு. சரியா சொன்ன, பசிக்குது. அத்தா பசிக்குதாத்தா? ஐயோ, சாப்பாடு கூட சாப்பிடலையா? இல்ல. அப்பெல்லாம் ஒண்ணு செய்யுங்க. என் வீடு கொஞ்சம் தொலைவுதான், வாங்க நடந்து. வீட்டுல நல்ல சுட சுட மீன் குழம்பு, மீனை வறுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒன்னும் வேணா கலை. பொண்ணமாக்கு தெரிஞ்சா கோச்சுக்கும். அது கிடக்குது மனசாட்சி இல்லாத பொம்பளை. வெயில்ல உங்களை உட்கார வச்சிருக்குதே வயசான உங்களை. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் பாப்பா? என்னத்தா இந்த பொண்ணு அப்படி சொல்லுக்கா? இந்த காலத்துல என்ன ஒரு பொண்ணு? அத்தா வா அத்தா, பசிக்குதாத்தா, ஒரு வாய் சாப்பிட்டு வருவோம் வா. வேணாம்ல, உன் பஞ்சாதிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிட போகுது. அவ கிடக்குறா அத்தா. அப்படிங்கிற? சரி வா போவோம். அததான் சொல்றேன், வாங்க என் வீட்டுக்கு. எல்லாம் சிறண்டி, நானும் வரல, பின்னாடியே போவாத. கலை, இதுதான் உன் வீடா? ஆமா ஆமா, உள்ள வாங்க. அட, இதுதான் அந்த பொண்ணோட வீடோ? வாங்க வாங்க, இதுதான் என் வீடு. அழகா இருக்கு கலை. பரவாயில்லையே, வீட்டுக்குள்ள செடி எல்லாம் வளர்க்குறியா? ஆமா ஆமா, செடி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும், அதனால வைப்பேன். இதுதான் ஹால், உள்ள வாங்க போலாம். சிறண்டி, இந்த பிள்ளை அழகா வச்சிருக்கல. ஆமா அத்தா. உட்காருங்க அத்தை, நீங்களும் உட்காருங்க, உங்களையும் தான். அடட, என்ன மரியாதை! நீங்களும் ஊரிலே முறை. ஊர் என்ன, என் வாழ்க்கையிலே முறை. என்ன மரியாதை கொடுத்து கூப்பிட்டதே நீதான் புள்ள. காப்பி தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணா புள்ள. அப்போ நான் சாப்பாடே கொண்டு வரேன். சிவனாண்டி, நம்ம வீடை விட இந்த வீடு அழகா இருக்குல்ல? அந்த பொண்ணு பேர் கலைவாணி மாதிரி கலை போல எல்லா வீடும் அழகா இருக்கு. இந்த வீட்டுல எல்லா இடமும் அழகா இருக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. ஆத்தாடியா, அத்தா பாத்தியா, முழு மீன் பெருசா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. கலை செம்ம ருசியா இருக்கு. ஆமா அத்தா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு ருசியான மீன் குழம்ப சாப்பிட்டதே இல்ல. ஏன் உங்க மருமக வைப்பாங்கல்ல? அவ வைப்பாடா, ஆனா இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. யாராட்டா சொன்னா? அதெல்லாம் ஒரு மீன் குழம்பா? புளி தண்ணிய கரைச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த புள்ள வைக்கிற மீன் குழம்புதான் மீன் குழம்பு மாதிரி டாப் டக்கரா இருக்கு. இந்த மீன் குழம்புக்கு எத்தனை தட்டுனாலும் சாப்பிடலாம் போல. சிவனாண்டி என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், சரி சரி சாப்பிடுங்க முதல்ல. என்ன சத்த? அது ஒண்ணும் இல்லம்மா, என் மருமகிட்ட சண்டை போட்டு இங்க வந்து சாப்பிடுறோம். இது அவளுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா? ஆமா ஆமா, போதும் உங்க மருமக புராணம். பட்ட பகல் வெயில்ல அவ்வளவு அக்கறையா இருந்தா எதுக்கு உங்களை உட்கார வைக்க போறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. சாப்பிடுங்க. அதான புள்ள, சரியா கேள்வியெல்லாம் கேக்குறீங்க. நல்ல சமைக்கிறேன்னு தான் பார்த்தா நல்ல கேள்வியும் கேக்குற, நல்ல கலையும் இருக்கிற, நல்ல வாயும் பேசுறீங்க, திறமையாவும் இருக்கீங்க. சரி சரி சாப்பிடுங்க. சாப்பாடு வேணுமா? நீ கேட்டதுலயே வயிறு ரொம்பிருச்சு. ஆமா பிள்ளை, முழு மீனை கொடுத்திருக்கிய, உனக்கு இருக்கா? நான் பாக்குறதே மீன் வியாபாரம் தான். இருக்கு சாப்பிடுங்க. 1000 தான் இருந்தாலும் உன் கையில ஒரு ருசி இருக்கு, அப்படிதான் கெட்டி போட்டு வச்சிருக்கேன். உன்னை கெட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அத ஏன் கேக்குறீங்க? ஏன் பிள்ளை, என்னாச்சு? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எங்க அம்மா போய் சேர்ந்துட்டு. சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஜோசியக்காரனை பார்த்து எனக்குள்ள மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு கேட்டா நீ ஏன்டா ஏங்குற? இல்ல அத்தா, கேட்டேன். போற போக்கு சரியில்லை, நீ சொல்லு பிள்ளை. பிறகு ஜோசியக்காரன் என்ன சொன்னா? இந்த ஜோசியக்காரன் சொன்னா என்ன கெட்டிக்கு போறவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டுட்டான். நானும் பொய்யோ மையோ விட்டுட்டு இருக்கேன். இது பாட்டுக்கு போகுது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னது ஜோசியக்காரன் சொன்னா? கல்யாணம் ஆனவனா? அப்போ அது நானா இருக்குமோ? நாதானா? கவலைப்படாத பிள்ளை, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு நேரம் நெருங்கிடுச்சு, உனக்கானவன் வந்துருவான். வந்தா நல்லா தான் இருக்கும். சரி, நான் பாட்டுக்கு ஏதோ உளத்திட்டு இருக்கிறேன். பேசின பேச்சுல தண்ணி கொண்டு வர மறந்துட்டேன்.
சரி சரி. ஆத்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் ஆத்தா இந்த மாதிரி ஒரு அழகான பண்பான ஒரு பொண்ணை பாருனா பேய் மாதிரி ஆடுற ராட்சசியை கட்டி கொடுத்துருக்கிறியே. என்னடா சொல்ற? ஆமாட்டா, இந்த மாதிரியே அன்பா இருந்தா நான் குடிச்சிருப்பேனா சொல்லு. தூங்கி இல்லாத பொண்டாடி கிடைச்சிருக்க போயும் அன்புக்கு எங்க போய் தானே இருக்கேன். இந்த பொண்ணை பாரு, எவ்வளவு அன்பா அழகா அறிவா எவ்வளவு சுவையா சமைக்குது, எவ்வளவு திறமையா பேசுது. உன்னை விட அன்பா இருக்குது. நீயே ஒண்ணு பார்த்து வச்சிருக்கிறியே, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாத கூமுட்ட. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் மோகனே? சரி விடு, அது ஓ நேரம். நான் தேடும் போது மட்டும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் கதையில சிக்கல. இப்போ சிக்கி இருக்கு, அதுக்குன்னு நீ போய் கெட்டிக்கவா முடியும்? சரி சாப்பிடு. கெட்டிக்க முடியாதா? கெட்டி காட்டுறேன். உலகத்துல எவனும் 2 பொண்டாட்டி வைக்கலையா? நான் வச்சு காட்டுறேன். இதுக்கப்புறம் யாவதும் இன்னும் அவ அடக்கி காட்டுறேன். என்னங்க அத்தாடியா, என்னத்த உங்க மூஞ்சி சிரிங்க கிடக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிள்ளை, அது இருக்கட்டும், குடிங்க. ஏங்க அழுவுறீங்க? எதுக்கும்ல ஊழ விட்டுட்டு இருக்க? இல்ல அத்தா, இன்னைக்கு ஒரு நாள் என் வாழ்க்கையிலே ருசியான சாப்பாடு சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னு நினைச்சேன். கண்ணீர் தானா வந்துட்டு. அட ஏன் அப்படி சொல்லிட்டிய? வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க, நான் சோறு போடுறேன். நான் என்ன பைசாவா கேட்டேன்? வேணாமா, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ ஏன் கஷ்டப்பட்டு மீன் வித்து செஞ்சுட்டு இருக்கிற? ஆமா ஆமா. ஐயா அப்படியெல்லாம் இல்ல, எப்பெல்லாம் என் வீட்டுக்கு வரணும் தோணுதோ தாராளமா வரலாம். அப்படியா? எந்த நேரம்னாலும் வரலாமா? இவன் ரூட்டே மாறுது, எந்த நேரம்னாலும் வரலாம். அது சரி. சிவனாண்டி ரொம்ப வலியுது, தொலைச்சிட்டேன். இந்த பிள்ளை ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். ஏன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்ல இல்ல நேரமாச்சு, என் மரும வேற கோவத்துல இருக்கிறா, தேட போறா. ஆத்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவா ஆத்தா. இல்லே வேணாம்ல, உன் பஞ்சாதி வேற கோவத்துல இருக்கா. அவ கிடக்குறா ஆத்தா, அவ கிடக்குறா தாயோலி. இல்லே உன் மகன் போற போக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு காலி பண்ணாதான் சரியா இருக்கும், இல்ல சந்தி சிரிச்சு போயிடும். சரி பிள்ளை நான் போறேன். ஏன் போறேன்னு சொல்றீங்க? போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. இல்ல சிவனாண்டி நிறைய கட்டு அந்த பக்கம் பாரு. இல்ல ஆத்தா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். வேணாம்ல, உன் பஞ்சாதி தேடுவா. என்னடா இது, அத்தையும் இவரையும் காணோம். பாவம் பய பிள்ளைங்க, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம் போல. இதுல எங்க போச்சு? பக்கத்து சந்தில பாப்போம். சிவனாண்டி நல்ல வேலை வந்துட்டோம், உன் பொண்டாட்டிக்கு தெரியல. ஆமா ஆமா. பொண்ணமா இங்க அத்தா போயிட்டீங்க, சும்மா பக்கத்துல. மன்னிச்சிருங்க அத்தை, என்னைய ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். நானும் என்ன பண்ணுவேன், இவ்வளவு நாள் கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். இவ்வளவு சொல்லி பாத்துட்டேன், உங்க மகனும் திருந்தவே மாட்டேங்கிறாரு. சரி சரி விடு. அது சரி அத்தை, நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை வேற குடுக்கணும்ல. ஆமா ஆமா, வாங்க சீக்கிரம் சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட போவோம். எவ்வளவு சீக்கிரம்? ஆமா ஆமா, ரொம்ப சீக்கிரமா கூப்பிட்டுட்டேமா. உன்கிட்ட பேசலையா? நீங்க வாங்கத்த போலாம். நீயும் வா திங்கிறதுக்கு. சரி சரி வா பொண்ணமா போலாம். பாண்டி வாழ சாப்பிட. சிவனாண்டி அங்கதான் சாப்பிட்டோம்ல, இவ வேற சாப்பாடு போறேன்னு சொல்றாளே. ஆமா ஆத்தா, அதுக்குதான் நானும் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறேன். அங்க என்னன்னா சாப்பாடு போட்டு சாவடிக்கிறா, இங்க என்னன்னா சாப்பாடே போடாம லேட்டா சாப்பாடு போட்டு சாவடிக்கிறா. ஐயோ ஐயோ, எல்லாம் நம்ம தலையெழுத்து. விட ஆத்தா, இன்னைக்கு ஒரு நாளைக்கே இப்படி சொல்லிட்டிய. இனிமே நான் இப்படிதானே சமாளிச்சாகணும். என்ன சொன்ன சிவனாண்டி? இனிமே இப்படிதான் சமாளிச்சாகணுமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ அப்படி இல்ல ஆத்தா, இன்னைக்கு ஒரு நாளைக்கே நீ இப்படி திக்கு முக்க ஆடுறிய. இத்தனை நாள் நான் வெளியே போய்கிட்டு இவகிட்ட சிக்கி செத்துட்டு தானே கிடப்பேன். ஓ நீ அப்படி சொன்னியா? ஆமா ஆமா ஆத்தா, நல்ல வேலை. சிவனாண்டி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டியே. இல்ல இருந்தாலும் நீ கொஞ்சம் சரியில்லை. இந்த பாரு பொண்ணுமா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு ஒழுங்கான புருஷனா இருக்க பாரு. என்னத்தா என்ன போய் அப்படி சொல்லிட்ட? எனக்கெல்லாம் வாயில கை வச்சாலும் குடிக்க தெரியாதாத்தா. யாரு உனக்கா? பாத்துல பாத்து இந்த பூனையுமா பால் குடிக்க வந்த அளவுக்கு பண்ணிடாத. சீச்சி, நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனாத்தா? வா போவோம். பாரு சிவனாண்டி, 1000 தான் இருந்தாலும் என் மருமக மாதிரி வருமா எனக்கு? ஆமா ஆமா, உன் மருமகக்காரி மாதிரி எங்கேயுமே வராதாத்தா. பாரு அந்த பொண்ணை பாத்தியா, ஒரே திறந்த வேலைக்கு திறந்தே காமிச்சிட்டு கிடக்குறா கை இடுப்புன்னு. ஆனா என் மருமகளை பாத்தியா, ரொம்ப தங்கமானவள, எப்போ 3 காடா தான் கிடப்பா. ஆமா ஆமா, அவ எப்ப பாரு மூடிட்டு இருக்கிறது தான் அத்தா பிரச்சனையே. இந்தாயா கொடு. இந்தாங்க அத்தை. ஆமா பொண்ணம்மா நீ சாப்பிடலையா? சாப்பிடணும் அத்தை, நானே வாழ்க்கையை வெறுத்துட்டேன் அத்தை. ஏன் இப்படி சொல்ற பொண்ணுமா? பின்ன நீ திருந்துவேன்னு பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல. அப்படியெல்லாம் இல்ல பொண்ணம்மா, என் மாமா நல்லவன். பொண்ணுமா, இதான் உன் மீன் குழம்பா? ஆமா, இது என்ன புதுசா கேக்குறேன், எப்போ சாப்பிடுறது தானே. அது என்ன பொண்ணுமா, மீனை முழுசா தராம ஒரு துண்டு தர? ஆமாயா, நல்ல கேள்வி மட்டும் கேக்குறியே. முழுசா தரத்துக்கு நீ என்ன உழைச்சா கொட்டிட்ட? இல்லனா நானா மீன் வியாபாரம் பண்றேனா? அது சரி. அத்தா பாத்தியா, அவ வச்ச மீன் குழம்பு கட்டியா முழுசா இருந்தது மீன். இவ வச்சத பாரு, வாயில இறங்கல ஆத்தா, வாந்திதான் வருது. யாரு வச்ச மீன் குழம்பு?
மீன் குழம்பு வச்சிருக்கேன். யார் வச்ச மீன் குழம்பு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. ஐயோ பொண்ணம்மா, அவன் ஏதோ உளறிட்டு கிடக்குறான் குடிச்சிட்டு போதையில. நீ கம்முன்னு இரு. இல்லத்த, என்னாலலாம் கம்முன்னு இருக்க முடியாது. யாரு மீன் குழம்பு வச்சு தந்தா? கம்முன்னு கடலை, அத சொல்றல. சிவனாண்டி, ஒரு பழமொழி கேட்டிருக்கியா? தவற தவாயால கெடுமா, அது உனக்கு தான் சரியாகும். ஒழுங்கா வாயை மூடிட்டு சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடு, இல்லையா எஞ்சிப்போ. சரி ஆத்தா, சாப்பிடுறேன். மூடிட்டு சாப்பிடு. ஆத்தா, எப்படி ஆத்தா சாப்பிடுறது? குடிச்சு வயிறு ஃபுல் ஆயிட்டோ? ஆமா. அப்போ வயி பொறவு சாப்பிடு. அதுக்குன்னு சாப்பாட்டை வீண் பண்ணாத. காசு ஒன்னும் மரத்துல இருந்து கொட்டல. ஆமா. என்ன? ஒண்ணும் இல்ல. ஆமா தான் சொன்னேன். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யாருப்பா அது? நான் பாத்துக்கிறேன். என்ன வேணும்? இல்ல, சார் கிட்ட பேசணும். என்ன விஷயமா? சொல்லுமா. ஆம்பளைங்க விஷயத்துல தலையிடாத, நான் போறேன். சேட்டு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வராதுன்னு. அப்ப காசு யார் தருவா? உன் கொப்பனா தருவான். யாருல அது? தெரியல. வெளியில வாடா, பேசலாம். இல்ல இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். இவன் பொண்டாடிட்ட சொல்ல போறேன். வேணாடா, கையெடுத்து கும்பிடுறேன்டா. எத்தனை நாளைக்கு எத்தனை தடவை கும்பிடுவேன்? நாளைக்கு கண்டிப்பா தந்துடுறேன்டா. சத்தமா பேச மாட்டீங்களா? அதுவா? அது என்னன்னா, என்ன சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல. அவன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாளாம். அதுக்கு நீ போய் சேவை செய்யணுமா? என்ன சிவனாண்டி, ரொம்ப பேசுறா உன் பொண்டாட்டி. பொறுத்துக்கோப்பா. உனமா என்கிட்ட பேசுற மாதிரி அவன் முன்னாடி பேசாத. நான் என்ன கேட்டுட்டேன்? அவன் பொண்டாட்டி பிறந்த நாளைக்கு எதுக்கு நீ போற? என்ன, அவன் பொண்டாட்டி நீதான் வச்சிருக்கிறியா? என்ன மிஸ்டர் சிவனாண்டி, விட்டா அவங்க பொண்டாட்டி ரொம்ப பேசுறாங்க. நீங்க நிக்காதப்பா. இங்க நிக்க பிரச்சனை வேற மாதிரி போகுது. அதுக்கு ஒரு அளவு வேணாமா? உங்க பொண்டாட்டி வாய் என்ன இவ்ளோ நீளமா? ஆமாடா, என்னாலே தாங்க முடியாதுடா. வாடா, வெளியே போவோம். ஐயோ, இதெல்லாம் என்ன குடும்பமோ, என்ன பொழப்போ. என் காசை கொடு, நான் போயிடுறேன். சொல்றேன்ல, நாளைக்கு தரேன். இப்ப போறேன். நாளைக்கு மட்டும் வரலன்னு வை, அப்புறம் பஞ்சாயத்து கூட்ட வேண்டியது ஆயிடும். வர சுபா. யோ, நீ ஏதோ பண்ற ஒரு திருட்டுத்தனம். தானா தெரியறதுக்கு முன்னாடி ஒழுங்கா நீயே சொல்லிப்படு. இல்லன்னு பை, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ, ஏமா நீ வேற இருக்கிற பிரச்சனையில. சொன்னாங்களே, இதுக்கப்புறம் என்னன்னு அடுத்த வீடியோல பாப்போம். ஆமா சொன்னாங்களே. அப்படியே மறக்காம சாஷா கார்ட்டூனை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்படியே உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சொன்னாங்களே. அப்படியே ஒரு லைக் கமெண்ட் தட்டி விட்டுட்டு போங்க சொன்னாங்களே.